ஸ்ரீகுருभ्यो நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிभ्यश्च ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாभ्यो நமோ நமः. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கண் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, தமிழ் மாதம் சித்திரை மாதம், சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தா புது மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன், சந்திரன், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம். இங்கிலீஷ் மாதம் அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான், அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதியை எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம்தான் ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பிறப்பு வருஷம் பிறந்திருக்கு. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களேயானால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
நிறைய கலகங்கள் ஏற்படும், நிறைய திருட்டுக்கள் ஏற்படும். அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள், பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க, எல்லாம் ஒரு கொஞ்சம் கேஷியராக ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும். நான் ரொம்ப நம்பின சாமி அவனை, ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட. இப்போ நான் பொண்ணை ரொம்ப நம்பினேன், என் பையனை நான் ரொம்ப நம்பினேன், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிக்கையானவர். இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டை சச்சரவுக்கு பிறகு தான் அந்த உண்மை வெளியே ஒரு கலகம் பிறந்து வழி பிறக்கும். அதே போல் சுக்கிரன் சூரியன் அல்லது சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு 12வது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எனதருமை தனுசு ராசி நேயர்களை, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு நல்ல மன தைரியத்தை உங்களுக்கு உருவாக்குவார்கள். பொதுவாக சனியும் செவ்வாயும் சேர்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, ஒரு அடிமை தொழில் அல்லது ஒரு அடிமை வாழ்க்கை அங்கு ஏற்படும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக கூட இருக்கலாம். பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி, ஒரு 15 கம்பெனி 20 கம்பெனி ஒன்றா வச்சு ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக கூட நீங்கள் இருக்கலாம். ஒரே ஓனராக கூட நீங்கள் இருக்கலாம். பல கோடி ரூபாய்க்கு நீங்கள் அதிபதியாக இருக்கலாம். பல ஆயிரம் கோடிகளுக்கு கூட நீங்கள் அதிபதியாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம். அரசு பதவிகள் அல்லது அரசாங்க பதவியில் நீங்கள் நல்லா அதிகாரமிக்க பதவியில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனாலுமே கூட தனுசு ராசி நேயர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உங்களை ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு உங்களை கீழே இருக்கக்கூடியவங்க, ஒன்றுத்தும் உதவாதவங்களாம் உங்களை மிரட்டிட்டு போகிற மாதிரி ஆகிடும். சாதாரணமான மனிதர்கள் உங்களை குறை சொல்கிற மாதிரியோ அல்லது குற்றம் சுமத்துகின்ற மாதிரியோ அல்லது வாக்குவாதங்கள் செய்யும்படியாக காலநேரமாக அமைந்து விடுகிறது. அப்போது தனுசு ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு 5, 12 இருக்கக்கூடிய செவ்வாயும் 2, 3 கூடிய சனியும் 3வது பாவத்தில் இணைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த குற்றங்கள் தோஷங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னா, 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் இணைவு. தனுசு ராசி நேயர்களே, 3, 12 சம்பந்தப்படுகின்ற பொழுது என்ன ஆகுங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலெல்லாம் ஏதேனும் தடைகள் ஏற்படும் அல்லது வீண் விரயங்கள் ஏற்படும். நீங்கள் இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கிருக்கலாம். ஒரு 10 லட்ச ரூபா போட்டு இல்லை ஒரு 50 லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம். இல்லைனா ஒரு சில கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த இடத்துல ஏதேனும் ஒரு விபத்துக்கள் அல்லது அந்த தொழிலில் ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங், கஷ்ட நஷ்டங்கள், ஒரு தீ விபத்துகள். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கே, அது கலகத்தை ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் தீ விபத்துக்கள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்துக்கள், இதெல்லாம் ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் யோகம், வண்டியில் போகும்போது வரும்போது, குறிப்பாக பசங்க பெரியவங்க. அப்போது 3ஆம் இடத்துல 3, 12 அங்கே வேலை செய்யுது. அப்போ நீங்கள் இப்போ தான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம், இப்போ தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், இப்போ தான் ஒரு கடை திறந்துருக்கலாம். அது ஆரம்ப நிலையிலேயே அந்த நெருப்பு, ஃபயர் இதெல்லாம் அங்கேயே அப்போவே வந்துடும். அல்லது இடதோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் நீண்ட நெடும் காலமாக நடந்து வரக்கூடிய வம்பு வழக்குகளில் கூட தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு 10 வருஷமாக நடக்குது, ஒரு 12 வருஷமாக நடக்குது. அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தீர்ப்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தனுசு ராசி நேயர்.
அப்போ வருமானம் எப்படி இருக்கும், தொழில்கள் எப்படி இருக்கும்? ரெண்டாவது, இந்த 3, 12ன்னு நான் ஒரு கிரக அமைப்புகளை சொன்னேன். 12ஆம் அதிபதி செவ்வாயும் 3ஆம் அதிபதி சனியும் இணைந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த சித்திரை மாதத்தின் சிறப்பே இதுதான். தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியன் அதிக திக்பலம் பெற்று உங்கள் ராசிநாதனோடு உச்சம் பெறுகிறார். நல்ல யோகமான ஒரு மாதம். அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க தனுசு ராசி நேயர்களே. பாக்யாதிபதியோடு உங்களுடைய ராசிநாதன், இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசிநாதனோடு உச்சம் பெற்ற பாக்யநாதன். அப்போ ஒரு மிகப்பெரிய ராஜயோகம், மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். ஏதாவது ஒரு லாட்ரி சீட் விழலாம், வேறு ஏதோ ஒரு புதையல் கிடைக்கலாம், வேறு ஏதோ ஒன்று. நல்ல பதவிகள் கிடைக்கலாம், நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம், நல்ல பணவரவு கிடைக்கலாம், நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல தொழிலுக்கு அமையலாம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரலாம், லாபம் அதிகரிக்கலாம், திருமணம் நடக்கலாம், மனைவி உங்களுக்கு அனுகூலமாக சப்போர்ட்டாக மாறலாம், பிரிந்திருக்கக்கூடிய கணவனோ பிரிந்திருக்கக்கூடிய மனைவியோ வருத்தம் தெரிவித்து உங்களோட வந்து சேரலாம். இது எல்லாமே அதிர்ஷ்டம்தான். அப்போ பணம் மட்டும் அதிர்ஷ்டம் அல்ல, வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் விலகினாலே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறை குறைகள் கஷ்டங்கள் விலகினாலே, எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலையோ, எது உங்களுக்கு துன்பத்தை தருகிறதோ அந்த துன்பம் விலகினாலே அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசி நேயர்களே நல்ல முன்னேற்றம். அது அற்புதமான யோகமான காலம். உங்கள் துன்பங்கள் விலகி நிம்மதியான மகிழ்ச்சியான நிலையான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான புதிய வாழ்க்கை ஆரம்பம். நம்ம அப்படி கூட சொல்லலாம், புதிய வாழ்க்கை ஆரம்பம். அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த சூரியன் குரு இருவரும் மேஷத்தில் சந்திச்சுக்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நம்ம அதையும் சொல்லணும். சூரியனை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு சித்திரை மாதமும் வருஷத்துக்கு ஒரு முறை மேஷராசியில் வந்துடுவார். அது வருஷா வருஷம் நடக்கும். ஆனால் இந்த குருவும் சூரியனும் மேஷத்தில் சந்தித்து கொள்வது, சூரியன் உச்சம் பெறுகின்ற பொழுது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டில் குருவும் இருந்து அங்கே சூரியன் உச்சம் பெறுகின்ற போது குரு மங்கள யோகம், சூரியன் குரு மிகப்பெரிய அரசாங்க யோகம், மிகப்பெரிய ஒரு ராஜாங்க யோகம் அங்கு கிடைக்கிறது. அப்போ இதில் யாருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பு, கலைத்துறையினருக்கு சிறப்பு, கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு மாதம். சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், கலைத்துறை சார்ந்தே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். ஒரு ராசியான நபர்னு நீங்கள் பேர் எடுக்கலாம். அதுக்குரிய பரிகாரங்கள், அது ராசிக்கு லோபோதரமோ அல்லது அட்ராக்டிவோ அல்லது வந்து உங்கள் ட்ரெஸ் கோடோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், அவ்வளோதான். அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பத்திரிகை அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இந்த சித்திரை மாதம் சிறப்பான முறையில் அமைய போகுது. அதே போல் மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைய போகிறது. நிறைய நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ நீட் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாகவும் அமையப் போகிறது. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வெளிநாட்டு யோகங்கள் அதிகரிக்கும். ஏன்னா இந்த 3, 12 சம்பந்தப்படுவதால் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வெளிநாட்டு போகிறதுக்காக பணங்காசு கட்டியிருக்கிறீங்க, ஒரு பணம் கட்டியிருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனாலுமே கூட எனதொருமை தனுசு ராசினியர்களே வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, ஒரு பதவி போட்டி இருக்குது, ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஜெயிக்கணுமா? நிச்சயமாக அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு, வழிபாடுகள் சிறப்பு. அதே போல் தனுசு ராசினியர்களே வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஒரு விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கம்பெனியில் ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, விசா ரினிவல் பண்ணணும், ஒரு என்கொயரி இருக்குது, அதாவது வேறு ஏதேனும் வம்பு வழக்கு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது, அல்லது உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான், வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள் இருக்குது, மெயினாக கண் திருஷ்டிகள் இருக்குது, செய்வினை கோளாறுகள், குடும்பம் முன்னுக்கே வரமாட்டேங்குது சாமி,
குடும்பம் முன்னுக்கே அடுத்து ஏதாவது ஒன்று டவுன் ஆகிட்டே இருக்குது, எதுவும் குடும்பத்தில் எதுவும் நன்மை நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான். தனுசு ராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தில் அந்த மாதிரியான மறைமுகமான தோஷங்கள் விலகும். அப்போ இந்த மறைமுகமான தோஷம் இருக்குது, நிச்சயமாக தனுசு ராசிக்கு அது கடுமையானதாக உள்ளது. அப்போ இந்த மறைமுகமான தோஷம் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விலகும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும், ஒரு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வரணும், ஒரு பர்மிஷன் வரணும், இல்லை அரசாங்கம் உங்களுக்கு எதிராக ஒரு அகைன்ஸ்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றணும். ஒரு அரசாங்கம் உங்களுக்கு எதிராக இருக்குது, அரசாங்கமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே சிறப்பான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக சாமி, ஆனால் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்கள் ஊழ்வினை கர்மா தான் பதில் சொல்லணும். கொடுப்பதற்கு சாமி தயாராக இருக்கிறார், பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா என்பதை உங்கள் ஜாதகம்தான் முடிவு செய்யணும். அப்போ நான் ஒரு 10 விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், 10மே உங்களுக்கு சிறப்பாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும். இல்லை சாமி எனக்கு இது கண்டிப்பாக நடக்கணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு எப்படியாவது இது செஞ்சு கொடுங்க அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு எந்த மாதிரியான குற்றங்கள் எந்த மாதிரியான கர்மா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு புதிய அத்தியாயம், புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது, நல்ல காலம் பிறக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம், அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கண் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.